Welcoming us. I love the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history, and culture. Thank you so much, Sahavi Creations, for giving me this opportunity. Thank you so much, producer G, director G. Everyone did a great job for bringing out this movie in front of you. I play one of those characters in which the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Premaji, Indrija. Everybody reflected the part of suffering for different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully also. Thank you so much. பரதேசி படத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி ஒரு சிமிலர் கேரக்டர், அதை விட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இந்த படத்துல பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ வேதிகா மேம், a few words from you about the film, please. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் மேடையில் இருக்காங்க எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லாரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமா ஒரே டைம்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. ஆனா அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத்துக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு. ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க அது பத்தி இந்த ஃபில்ம் இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர். இந்த ஃபில்ம் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ், ஹிஸ்ட்ரி பத்தி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ், ஸோ தட் வி கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக ரசாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ஹைதராபாத்ல நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னு அது பத்தி இந்த ஃபில்ம் இருக்கு. சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க, அது பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்கு. And it's a great way to teach people the sacrifices done by everyone. So, ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be a part of this wonderful film. My team and all the technicians, director, சத்யா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மாஸ்டர் பீஸான ஃபில்ம் பண்ணிருக்காங்க. நம்ம ப்ரொடியூசர் குடூர் சார், not only he has made a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm really, really inspired by his good deeds. And of course, Bobby, ஷூட்டிங் பண்ணும்போது பாபிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செட்ல மீட் பண்ணேன். ஆனா பாபி ஒரு 2 minutes எனக்கு ரெகக்னைஸ் பண்ணல அந்த கெட்டப்ல. He was just like, he thought, நான் ஒரு எல்லா கிரௌட்ல ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்றாங்கன்னு நினைச்சுட்டாங்க. ஏன்னா அந்த லுக்ல சுத்தமா கண்ண பிடிக்கல நினைக்கிறேன். பட் பாபி பத்தி சொல்றது, I don't think I need to say anything about him. ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஆக்டர், அவ்வளோ ரெஸ்பெக்டட் இருக்காங்க in entire
film industry. And அவர் கூட work பண்ணும்போது ரொம்ப comfortable இருந்துச்சு experience. So thank you, Bobby, for really making my working experience so beautiful with your presence. And everybody here, my entire team, Beans Avaru, Ramesh Avaru, Ramji, and Raj Avaru, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful. And all the guests who have come here, Manoj, thank you so much for taking time out and being here to support us. And Mitran sir also came and graced the occasion. So thank you to him. Everybody on the dais here, thank you so much for being here. Again, all the media, Tamil media, எப்போ மாதிரி எனக்கு always support பண்ணிருக்கீங்க. So I need all your support and all your love, and I'm just so happy நான் இன்னைக்கு உங்களை திருப்பி மீட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. So thank you so much to all you wonderful people. Thank you. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக படத்துடைய இயக்குனர் தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்காரு. So hats off to him. తెలుగులో ఒక 2 ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను, ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చాను, రాసుకొని వచ్చాను టోటల్గా. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. తర్వాత ఈరోజు ఇక్కడ ఈ తమిళ ప్రజల్ని, తమిళ మీడియాని, మీ అందరినీ, ఇక్కడ ఉన్న అతిథులందరినీ కలిసి అవకాశం కల్పించిన మా బాబీ సింహకి స్పెషల్గా థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఆయన పర్ఫామ్ చేసిన పూతుగడ్డ సాంగ్ మీకు తమిళ్లో చూపించలేకపోయాను, అండ్ వెరీ సారీ. మీకు కూడా మళ్ళీ స్పెషల్గా మళ్ళీ తమిళ్లో చూపిస్తాను. తర్వాత మిమ్మల్ని ఆశీర్వదించడానికి వచ్చిన పెద్దలందరికీ పేరు పేరున నమస్కారం. తర్వాత మా టీం రాజార్జున్ గారు, వేదిక, రామ్ గారు, తర్వాత విజయ్ గారు, జాన్ విజయ్ గారు, తర్వాత తులసి గారు, ఇంద్రజ గారు, వీళ్ళందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను, తప్పులుంటే క్షమించండి. ஓகே. மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்க வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விரும்பு நாட்களான ஏஜே சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்ஹா ஆகியோருக்கும் என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியாங்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய் மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறை டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்ன நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இப்பவும் 36 லாங்குவேஜ்ல வெளியேற்றோம். இந்த நேரத்துல கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அது சந்தேகமே இல்லை. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம். இந்த படத்தை எங்க ப்ரொடியூசரான கூடூர் நாராயணரெட்டி சார் ஓட ஒத்துழைப்போட பெரிய பட்ஜெட்ல நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கும். இது இது இஸ்ரேல நடந்த உண்மை கதை. அதாவது ஹைதராபாத்ல நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947ல இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போ நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்ப ஹைதராபாத்ல
நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் திட்டி இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முடக்குமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமரா இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தரவழிச்சார். அப்ப இந்தியா ஏஜென்ட் இருந்த முனிசிபலாமா நிலவரத்து தெரிஞ்சு திட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனா நிஜாம் அரசாங்கம் துணை பிரதமர் வாயை மதிக்கல. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேல போர் தோடத்து ஹைதராபாத் ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆழிப்பாடியா மற்றும் நங்க இந்த சினிமாவை எடுத்திருப்போம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப 565 ராஜ்யங்கள பிரிஞ்சிருந்தது. இது யாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே மதத்தால பிரிஞ்சு இருந்தது. பிறகு முடியாட்சி என்கிற பேர்ல நாடு 565 ராஜ்யங்களும் பிரிஞ்சு இருந்தது. ஆனா எல்லா ராஜ்யங்களும் ஒரே తెచ్చు ఒరే భారతమా అఖండ భారతమా పాల్గొనదు దాని లక్ష్యంను సర్దార్ వల్లభాయ్ పటేల్ அறிவிச்சிருந்தார். அவரோட முயற்சியால 3 மாசத்துல 565 மாகாணங்கள் இந்துஸ்தானோட இணைக்கப்பட்டது. ஆனா ஜுனாகர், காஷ்மீர், ஹைதராபாத் ஆகிய மட்டும் இணைக்கிறது கஷ்டமாய் வந்தது. பிறகு முதல்ல ஜோனகர் இணைக்கப்பட்டது. அப்புறம் காஷ்மீர் பத்தி நம்ம யாருக்கும் தெரியும். அந்த டைம்ல ஹைதராபாத் மட்டும் ஒரு சத்துக்கு இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னால அந்த அரசோட இஸ்லாமிய மத தலைவர்கள் இந்துக்களை ஒரு கட்டாயமா மத மாற்றம் செஞ்சு அந்த ராஜ்யத்தோட பெரை பிரிட்டிஷ்தானும் அறிவிச்சாங்க. இந்த விஷயம் நடந்தப்ப ரஜாக்கர் அரசோட இணைந்து மதம் மாற விரும்பாத இந்துக்களை கொலை செஞ்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சார். ஹைதராபாத் சம்ஸ்தானம் எங்களுக்கு வெறும் ஹைதராபாத் பட்டினம் மட்டும் கிடையாது. ஹைதராபாத்ல தெலங்கானா ஓட 8 மாவட்டங்கள், மகாராஷ்டிராவோட 4 மாவட்டங்கள், கர்நாடகாவோட 4 மாவட்டங்கள், மொத்தம் 16 மாவட்டங்கள் இருந்தது. அந்த சம்ஸ்தானத்துக்காக தான போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு, ஆரிய சமாஜ் கலந்துக்கிச்சு, மாநில காங்கிரஸ் கலந்துக்கிச்சு, ஆந்திரா மக சபைகள் நடந்தது. ஹைதராபாத்ல நடக்கும் அராஜகத்தை பற்றி இந்திய அரசுக்கு தெரிய வைத்து முன்சோரும் பக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகளை தடுத்து எல்லையில் ஒவ்வொரு இடங்களையும் சோதனை பண்ணிக்கிட்டு வாங்க.